அன்பரேசு பலியிடைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிடைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருப்பெருமலியால் நமது தியாக பலிகளை அச்சனை போவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிடைந்து சரித்திரமாவோம். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதனுக்கு அளிக்கும் இணையற்ற பலி புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிடைந்து சரித்திரமாவோம். உணவிலே நெஞ்சம் துடைப்பதும் தீய பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நம்பிக்கும் மனதிலே மகிமை பொழிவதும் ஆண்டவர் உறவிலே ஒன்றிட்டு செய்வதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே அப்பமும் ரசமுமே இறை உயிராகும். அற்புதங்கள் நிகழ்ச்சி நம்மை உடலாகும். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிடைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குணமளிக்கும் கூவத்தூர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புனிதமான திருத்தலத்திலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு ஆண்டவர் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் இறைவார்த்தையுடைய ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ எதுவுமே அழியாது என்று சொல்கின்றார். இறைவனுடைய வார்த்தையை அறிவது முதல் நிலை. இறைவனுடைய வார்த்தையை அறிபவர்கள் சிறியவர்கள். ஆனால் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து அதை கடைபிடித்து பிறருக்கு கற்பிப்பவர்கள் விண்ணகத்திலே பெரியவர்களாக கருதப்படுகின்றார்கள். இறை வார்த்தைதான் நம்மையெல்லாம் நிறைவாழ்வுக்கு இட்டு செல்வதை நாம் அறிகின்றோம். இந்த தவ காலத்திலே நாமும் இறைவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக இந்த அருமையான காலத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோணியார் அன்னை மரியாவை போன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், தியானித்தார், அதன்படி நடந்தார். எனவே இன்றைக்கும் அவர் கோடி அற்புதராக கருதப்படுகின்றார். இன்று இந்த தவ காலத்திலே நாமும் இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்போம், அதை பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக நிலை வாழ்வை அடைய ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். மலருக்கு வேண்டியது வாசம், மனிதனுக்கு வேண்டியது சுவாசம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது ஆழ்ந்த விசுவாசம். நம்முடைய பாதுகாவலர்
அந்த அருமையான விசுவாசத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எனவே இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு கலந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களாக வாழ இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இந்த அருமையான கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறை ஆசிரை பெற நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உம்முடைய வார்த்தையால் ஊட்டமும் பெறுகின்ற நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதிலே நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இயல் 4 இறை வாக்கியங்கள் 1 மற்றும் 5 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே
ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலைப் போல் உறைபனியை தூவுகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 5 இறைவசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, நம்ம வாசிக்கின்ற எந்த ஒரு வரிகளாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட அர்த்தமே மாறி போய்விடும். ஒரு பங்கு சாமியார் புதுசாக கார் வாங்கியிருக்கிறாரு. அந்த காருக்கு ஒரு டிரைவரை போட்டிருக்காரு. அந்த டிரைவரை பார்த்து சொல்லியிருக்கிறார்: இந்த பாருப்பா,
என் காரை நான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால டெய்லி காரை எங்கே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாலும் அந்த காரில் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் இந்த பார் இந்த நோட்டில் எழுதணும் என்னென்ன பிரச்சனை, இன்னைக்கு இந்த காரில் என்ன பிரச்சனை, அதை எழுதி அப்பப்போக்கு என்கிட்ட காமிச்சாதான் அந்த காரை நானும் சரி செய்ய முடியும் அப்படின்ட்டார். ஒரு நாள் டிரைவர் அந்த வண்டி எடுத்து ஓட்டுறாரு. வண்டி பிரேக் போட்டால் உடனே நிற்க மாட்டுது, கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கின்றது. உடனே அவர் எழுதி போட்டு வச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் சாமியார் அந்த எழுதியிருக்கிற வாசகத்தை வாய்ச்ச உடனே அதை பார்த்துட்டு ஸ்டோலையும் தீர்த்த செம்பையும் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே காருக்கு முன்னாடி நிற்கிறார். இந்த டிரைவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது காரில் பிரேக் போட்டால் வண்டி முன்னால் போய் நிற்கிது எழுதுன்னு அங்கே எழுதி வச்சிருந்தாக்கா, இவர் என்னன்னாக்கா மந்திரிக்கிறதுக்கு தீர்த்த செம்போடு வந்து நிற்கிறாருன்னு டிரைவர் முழிச்சு போய், என்ன சாமி அப்படின்னா, நீ எழுதியிருக்கிறது தான்ப்பா, அதான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு இருக்காரு. என்ன எழுதியிருக்கிறேன் அதில் பார்த்தா, காரில் பிரேக் போட்டால் வண்டி முன்னால் போய் நிற்கின்றது அப்படின்னு எழுதுறது பதிலாக வண்டி முன்னால் பேய் நிற்கின்றது அப்படின்னு எழுதிட்டான். ஒரு கால் அங்கே மிஸ் ஆனதுனால போய் அப்படிங்கிறது பேயாக மாறிவிட்டது. சாமியார் என்ன பண்ணிட்டாரு, நம்ம மந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தீர்த்த செம்பை எடுத்துட்டு வந்துட்டார். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலே அர்த்தம் கம்ப்ளீட்டாக மாறி போய் விடுகின்றது. வீட்டுக்காரரு வெளிநாட்டில் இருக்கிறாரு, தன்னுடைய மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறார். அந்த காலத்து மனுஷன் பாவம், லெட்டர் எழுதும் பொழுது அவர் எழுதியிருக்கிறார், நீ வரும் முன், அதாவது நீ என் வாழ்க்கையில் வரத்துக்கு முன்னாடி வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நீ வரும் முன் வசந்தியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதிவிட்டார். இந்த ஒரு வார்த்தை போட்டவுடன் டோட்டலாக ஒரு லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை எடுத்தாக்க அர்த்தம் மாறுது, ஒரு வார்த்தையை கூட்டி கொடுத்தோம்னா அர்த்தம் மாறுகின்றது. ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், விண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம், ஆனால் நான் சொன்ன வார்த்தையிலே ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழிந்து போகாது என்று இன்றைய வாசகத்திலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. எரேமியா இயல் 23 வசனம் 29 ஆண்டவர் சொல்லுகின்றார், என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கக்கூடிய சம்பட்டி போன்றதல்லவா. ஆண்டவர் சொல்லுகின்றார், என் வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது தீயை போன்றது. அந்த வார்த்தை தீயை போன்றதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வார்த்தை இருக்காது, அது பற்றி பரவக்கூடியது. எப்படி ஒரு தீயை ஒரு பக்கத்துல பத்த வச்சோம்னாக்கா பல இடத்துக்கு அப்படியே பரவி போகின்றதோ, அதே போல என்னுடைய வார்த்தை ஒரு இடத்துல அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த வார்த்தை அப்படியே பற்றி பரவி பல இடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது பாறையை நொறுக்கக்கூடிய சம்பட்டி போன்றது அல்லவா. இந்த உலகத்துல எவ்வளவு கடினமான இதயத்தோட யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவங்க சொந்த வார்த்தையை கொண்டு எப்படியாவது பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு எவ்வளவு ட்ரை பண்ணா கூட முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே அவர்கள் கல்லான இதயத்தையும் அங்கே முழுமையாக நீக்கக்கூடியதாக, அவர்கள் உள்ளத்தை கரைக்கக்கூடியதாக இருக்கிறது. யாருடைய வார்த்தை அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல 2 மரணம் இருக்கின்றதாம். ஒரு மனிதனுக்கு 2 மரணம் இருக்கின்றது. ஒன்று என்ன மரணம் அப்படின்னாக்கா ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று சரீரத்துக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கும் சரீரத்துக்குரிய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஆவிக்குரிய மரணம் என்பது நம் ஆவி ஆத்மா கடவுளை விட்டு பிரிவது, இது ஆவிக்குரிய மரணம். அதாவது ஆவி ஆத்மா எப்ப கடவுளை விட்டு பிரியுதோ அது ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது சரீரத்துக்குரிய மரணம் என்றால் என்னவென்றால், நம்மளுடைய ஆன்மா ஆவி ஆத்மா எப்ப நம்ம உடம்பை விட்டு பிரியுதோ, நம்ம சரீரத்தை விட்டு பிரியுதோ அதுதான் சரீரத்துக்குரிய மரணமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இப்ப ஆவி ஆத்மா எப்ப கடவுளை விட்டு பிரிகின்றது? அவருடைய வார்த்தையை எப்போ ஒரு மனிதன் கேட்காமல் போகின்றானோ அப்பொழுது அந்த ஆவி ஆத்மா கடவுளை விட்டு பிரிகின்றது. அப்ப இது என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணமாக இருக்கின்றது. இதைதான் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை ஓமையிலே உணர்த்துகின்றார். ஊதாரி மைந்தன் ஓமை. ஓமையிலே பார்க்கின்றோம், தந்தை மகன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 2 பசங்க, மூத்தவன் இளையவன் 2 பேரும் என் கூட இருக்க வேண்டும், எப்பொழுது நான் உங்க கூட இருப்பேங்கிறார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்காமல் இளைய மகன் என்ன செய்கின்றான்? அந்த வார்த்தையை மீறி சொத்தை பிரிச்சு கொடுங்க நான் போறேன் அப்படிங்கிறான். போயிடுறான், இஷ்டம் போல செலவு பண்றான், கையில காசு இல்லை, சாப்பாடு இல்லை, அந்த நேரத்தில் கஷ்டம் வருது. அப்ப திரும்பி வரும் பொழுது அந்த தந்தை சொல்வார், முதல் தரமான ஆடை கொண்டுட்டு வந்து இவனுக்கு போடுங்க,
கைக்கு மோதிரம் அணிவியுங்கள். கொளுத்த கன்றுக்குட்டி வந்து அங்கே கன்றுக்குட்டியை அடித்து அவனுக்கு சாப்பாடு போடுங்க. அப்ப மூத்தவன் கோய்த்து கொள்ளும் பொழுது, நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப தந்தை சொல்லுவார், நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற, ஆனால் அவன் இறந்து போயிருந்தான். அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இறந்து போயிருந்தான் அப்படின்னாக்கா அவன் எதுல இறந்திருந்தான்? ஆவிக்குரிய காரியத்தில் இணைந்திருந்தான். ஏன்னா 2 அர்த்தம் இருக்கின்றது பைபிள்ல. மரணம் என்பது கடவுளை விட்டு பிரிவது ஒரு வகையான மரணம், இந்த உடலை விட்டு ஆவி பிரிவது ஒரு வகையான மரணம். அப்ப அந்த ஊதாரிமனின் ஓமையில அந்த தந்தை என்ன சொல்கின்றார்? இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று விட்டான். அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்காமல், அந்த வார்த்தையை கேட்காமல் அவன் தூரத்திலே போய்விட்டான். போனவன் திரும்பி வருகின்றான். அப்ப கடவுளை விட்டு போனவன் திரும்பி வருவது ஆவிக்குரிய மரணத்திலே அவன் இறந்து போயிருந்தான், ஆனால் அவன் உயிர் பெற்று வந்து விட்டான் என்பதை தான் ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகின்றார். பிரியமானவர், லூக்கா 7:15-32 அதை தெளிவாக பார்க்கின்றோம். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று உள்ளான். பிரியமானவர்களே, அப்ப கடவுளை விட்டு தூரத்தில் போவது என்பது ஆவிக்குரிய மரணமாக இருக்கின்றது. இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் இந்த வார்த்தையை சாத்தான் எப்படி பயன்படுத்தினான். வழக்கமா ஒரு பாம்பு ஒருத்தவங்களை தீண்டுது அப்படின்னாக்கா அந்த விஷம் அந்த பாம்புக்கு எங்க இருக்கும் அப்படின்னா தலையில தான் இருக்கும். ஒரு பாம்பு ஒருத்தவங்களை கொத்துறதுக்கு முன்னாடி தலையில இருக்கிற விஷத்தை அந்த பாம்பு பல்லுக்கு கொண்டு வருமா. பல்லுக்கு கொண்டு வந்து அந்த விஷத்தை ஒருத்தரை வைத்து கொத்தி தன்னுடைய விஷத்தை வெளியேற்றும். இதுதான் பாம்பு செய்யக்கூடிய காரியம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கின்றோம், ஆதாம் ஏவாள், அந்த ஏவாள் தனிச்சையாக அங்கே போகும் பொழுது பாம்பு அங்கே கொத்தி விஷத்தை அந்த ஏவாளுக்குள்ளே ஏற்றவில்லை. பேசிய விஷத்தை அவளுக்குள்ளே இந்த சாத்தான் வடிவத்தில் அந்த பாம்பு கொண்டு வருகின்றது. அங்க வார்த்தையை தான் கையாளுகின்றது. தன்னிடம் இருக்கின்ற விஷத்தை ஒருத்தவங்களுக்குள்ள ஏற்றணும். ஏற்றுவதற்கு அந்த பல்ல பயன்படுத்தல, அந்த சாத்தான் வார்த்தையை பயன்படுத்துகின்றது என்று பார்க்கின்றோம். ஏவாளை பார்த்து சொல்லுகின்றது. என்ன சொல்கின்றது என்றால், இந்த மரத்தில் இருக்கிற கனியை ஏன் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொல்லி இருக்கின்றார் என்று தெரியுமா? வார்த்தையில விளையாடுது பாருங்க. வார்த்தை விஷம் கலந்த வார்த்தை. இதை சாப்பிட்டா நீங்களும் கடவுளை போல ஆகிருவீங்க. அதனாலதான் கடவுள் இதை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இன்டைரக்டா அந்த பிசாசு ஏவாள்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் நல்லவர் இல்ல, நம்ம வளர்ச்சியை ஒருபொழுதும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கடவுள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த சாத்தான் பாம்பு ரூபத்தில் இருந்து கொண்டு அங்கே அந்த ஏவாளிடம் புகுத்தி கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த அழகை வார்த்தையிலே விஷத்தை வைத்து அங்கே தாக்குகின்றான். இப்ப அது உண்மை இல்லை என்பதை உணர்த்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கின்றோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப சாத்தான் அனுப்பி அந்த வார்த்தையில விஷம், அந்த விஷம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் புகுந்து பாவத்திலே மூழ்கி விட்டார்கள். அப்ப பாவத்தில் மூழ்கிய இவர்களை மீட்டு எடுப்பதற்காக வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொள்கின்றார். அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் என்று சொல்கின்றார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகள் என்றும் ஒளிந்து போகாது. அப்ப இதில் 2 அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை அழிந்து போகாது. வார்த்தையானவர் இயேசுவை அழிக்க பார்த்தார்கள், பாடுகளை கொடுத்தார்கள், சிலுவையிலே அவர் முழுமையாக மரித்தார், இதோட ஒளிஞ்சிச்சுடா என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த வார்த்தையானவரை ஒன்றும் பண்ண முடியவில்லை. அவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார். அப்ப வார்த்தையானவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்றால், அந்த வார்த்தையானவரை ஒன்றும் பண்ண முடியவில்லை என்றால், அவர் கொடுத்த வார்த்தையை ஏதாவது பண்ண முடியுமா? என அந்த வார்த்தையையும் யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா இயேசு அழிக்க முற்பட்டார்கள், வார்த்தையானவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை அழியாதது, விண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம், என் வார்த்தையில் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளையோ அழிந்து போகாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார். பிரியமானவர்களே, இப்ப இந்த வார்த்தையை இன்னும் தெளிவாக ஏசாயா இறைவாக்கினர் சொல்கின்றார். ஏசாயா 7:11 பார்க்கின்றோம். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அழிப்பார், அடிப்பார் என்று வேதம் சொல்கின்றது. வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். அப்ப வார்த்தை என்ற கோல் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, தொடக்க நூல்
இயல் 3 வசனம் 15 வாசிக்கின்றோம். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். யாருடைய வித்து? அவளுடைய வித்து. அவர்களுடைய வித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை காயப்படுத்துவார். அந்த சாத்தானுடைய தலையை காயப்படுத்துவார். ஏன் தலையை காயப்படுத்தணும்? உடம்பை காயப்படுத்துறதை விட்டுட்டு தலையை ஏன் காயப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் நான் சொன்னேன், விஷம் ஒரு பாம்புக்கு எங்கே இருக்கின்றது என்றால் தலையில் தான் இருக்கின்றது. அப்ப தலையை மிதித்து அந்த விஷம் இருக்கின்ற அந்த பகுதியை ஆண்டவர் அழித்து ஒழிக்க வார்த்தை என்னும் கோலினால் கொடியவன் அந்த சாத்தானை முழுமையாக அடிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். விடுதலை பயணம் அதிகாரம் 7 இதை முழுக்க நம்ம வாசித்தோம் என்றால், பார்வோன் மன்னன் இந்த அடிமையாக இருக்கின்ற மக்களை நான் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்வான். அப்பொழுது ஆரோனும் மோசேயும் அங்கே ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து ஒரு கோலை பெற்று அந்த கோல் முச்செடியை பற்றி எரியும் பொழுது முன்னாடி போட சொல்லி அந்த கோலை ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வதித்து கொடுத்து, இந்த கோலை எடுத்துக்கிட்டு பார்வோன் மன்னனுக்கு முன்னாடி போங்க, நான் சொல்லுகின்ற பிரகாரம் அந்த கோலிலே அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்துவீர்கள். அப்ப பார்வோன் மன்னன், உங்க ஆண்டவர் உண்மையான தேவன் என்றால் அந்த அற்புதத்தை எங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தி காண்பீங்கள். அப்ப இந்த மோசையும் அந்த ஆரோனும் கையில இருக்கின்ற அந்த கோலை கீழே போடும் பொழுது அது பாம்பாக மாறுகின்றது. இதை பார்த்து அந்த பார்வோன் சொல்கின்றான், இது என்ன பெரிய பிரமாதம், என்கிட்ட மந்திரவாதிகள் இருக்கின்றார்கள், சூனியக்காரர்கள் இருக்கின்றார்கள், எங்களிடமும் கோள்கள் இருக்கின்றன, அவர்கள் செய்கின்ற அற்புதத்தை பாருங்கன்னு சொல்லி அந்த மந்திரவாதிகள் அவர்கள் தங்களிடம் இருந்த கோள்களை கீழே போடும் பொழுது அவைகளும் பாம்புகளாக மாறுகின்றன. அப்ப அங்கேயும் புதுமை, இங்கேயும் புதுமை. அப்ப கடவுள் கொடுத்த கோளும் பாம்பா மாறுது, மந்திரவாதிகள் போட்ட கோள்களும் பாம்புகளாக மாறிவிட்டன. இப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா, கடவுள் விட்ட அந்த கோள் பாம்பாக மாறி மற்ற பாம்புகளை எல்லாம் விழுங்கியது என்று பார்க்கின்றோம். இதில் ஆவிக்குரிய ஒரு ரகசியம் மறைந்திருக்கின்றது. பாம்புக்கு விஷம் தலையில் இருக்குதுன்னு சொன்னேன். இப்ப மோசே கொடுத்து ஆரோனும் விட்ட அந்த கோள் பாம்பாக மாறி எல்லா பாம்புகளையும் விழுங்கி விட்டது. அப்ப ஒட்டுமொத்த எல்லா பாம்புடைய விஷமும் எந்த பாம்புக்கு வந்து விட்டது? கடவுள் கையில் இருந்து கொடுத்த அந்த கோள் பாம்பாக மாறி எல்லா பாம்பையும் விழுங்கி விட்டது. அப்ப ஒட்டுமொத்த எல்லா பாம்புடைய விஷமும் இந்த ஒரு பாம்புக்கு வந்து விட்டது. அப்ப அந்த பாம்பின் வாலை பிடித்தவுடன் மீண்டும் அது கோளாக மாறிவிட்டது என்று பார்க்கின்றோம். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு காரியத்தை உணர்த்துகின்றார் என்றால், உலகமே பாவத்திலே இருக்கின்றது. பாவத்தில் இருக்கிறவங்களை மீட்பதற்கு நம்மை போன்று ஒரு மனிதனாக அவர் வர வேண்டும். எப்படி எல்லா பாம்பையும் விழுங்குவதற்கு ஒரு பாம்பு அங்கே தேவைப்பட்டதோ, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்க ஒரு மனிதனாக ஆண்டவர் பிறக்க வேண்டும். அப்ப பிறந்து அவர் எல்லா பாவ நிலையையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே கொஞ்ச நேரம் அவர் இறந்து மீண்டும் அவர் அங்கே உயிர் தெழும் பொழுது எல்லா பாவ நிலையில் இருந்த விஷத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை செயலிழக்க செய்து அவர் வார்த்தையானவராக மீண்டும் உயிர் பெற்று நிற்கின்றார். இதுதான் ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதனால தான் எண்ணிக்கையாகமம் 21வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கின்றோம். பாம்பால கடிப்பட்டு எல்லா ஜனங்களும் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப மோசே கடவுள்கிட்ட முறையிடுவார். என்ன பண்றது? அப்ப ஆண்டவராகிய கடவுள் மோசையை பார்த்து சொல்லுவாரு, வெண்கலத்தால் ஒரு பாம்பு செய், இந்த பாம்பை உயர்த்தி பிடி, அதை உற்று நோக்குகின்றவர்கள் உயிர் பிழைப்பார்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, பாம்பு கடிச்சிருச்சுன்னா முதல்ல பாம்பை அடிக்கிறத பார்ப்போமா, அல்லது அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்குவதிலே முக்கியமாக நம்ம தீவிரமாக இருப்போமா? முதல்ல பாம்பை அடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாம்பு கடிச்சவங்க வெண்கலத்தால் உயர்த்தப்பட்ட பாம்பை உற்று நோக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷம் முறிக்கப்படும். அப்ப பாம்பை ஒன்றும் பண்ண வேண்டாம், விஷம் முறிக்கக்கூடிய அந்த விஷத்தை முழுமையாக எடுக்கக்கூடிய அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உற்று நோக்குங்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகின்றது, வெண்கலத்தை செய்யப்பட்ட பாம்பை மோசே பாலைவனத்தில் உயர்த்தியது போல மானிட மகனும் சிலுவையில் உயர்த்தப்படுகின்றார் என்று. அப்ப சாத்தானுடைய விஷம் நமக்குள்ளே யார் யாருக்குள்ளே இருக்கின்றதோ, நாம் எல்லோரும் அந்த உயர்த்தப்பட்டு இருக்கின்ற இயேசு சிலுவையிலே அவரை உற்று நோக்கினால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பாவ விஷம் முழுமையாக முறியடிக்கப்படுகின்றது. அதனால தான் கொலேசியர் இயல் 2 வசனம் 14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் என்று பார்க்கின்றோம்.
பிரியமானவர்களே, அதனால தான் தொடக்கத்திலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அவர் முழுமையாக அழிப்பார் என்று, அடிப்பார் என்று. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ற கோல் நம் ஆண்டவராகிய இயேசு. அவர் இந்த சாத்தானை முழுமையாக நொறுக்கிவிட்டார். ஆகவே அந்த வார்த்தையானவர் நமக்குள்ளே இருக்கின்றார். அந்த வார்த்தையானவர் இந்த ஒவ்வொரு வேதத்திலும் இருக்கின்றார். இந்த வேதத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கிறப்ப அந்த வார்த்தையானவர் நம் கூடவே இருக்கின்றார். ஆகவே நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அதனைதான் முதல் வாசகத்திலே மோசேயின் வழியாக கட்டளைகளை, மக்கள் நியமங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தை நம் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதை நமது வாழ்வாக்கி கொண்டு ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது எதிரியாகிய சாத்தானை நாம் வீழ்த்த முடியும். அதற்கான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலியிலே பெற்று மகிழ்வோம். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் கேட்பதற்கு மேலாகவே அவருடைய அருட்கொடைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனிடம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகள் எல்லாம் சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆயனே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் உன் அன்பாலும் உடல் உள்ள ஆன்ம நலன்களாலும் நிறைத்து அவர்கள் உம் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்களாகவும் கடைபிடிப்பதை கற்பிப்பவர்களாகவும் திகழ தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரித்தாலும் பரம தந்தையே இறைவா, உலக மக்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உலக மக்கள் அனைவரையும் உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் ஆசீர்வதித்து மக்கள் அனைவரும் தங்களுக்கிடையே நிலவும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், சண்டை சச்சரவுகள், போட்டி மனப்பான்மைகளை ஆகியவற்றிலிருந்து விடுபடவும் உலகத்தில் சமாதானம் நிலவவும் தேவையான வரமருள இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். வாழ்வும் வழியுமான இறைவா, எம் இளைஞர் இளம்பெண்கள் மற்றும் மாணவ செல்வங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, நீர் அவர்கள் மேல் தூய ஆவியின் வரங்களை பொழிந்து இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களுக்காக முன்குறித்து வைக்கப்பட்டுள்ள நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கவும், நல்ல வேலை வாய்ப்பினை பெற்றிடவும், மாணவ செல்வங்கள் தங்களது தேர்வினை மன தெளிவோடு சந்தித்திடவும் தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் நல்ல தேவனே இறைவா, பல்வேறு வகையான நோயினால் அவதியுறும் நோயாளிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நோயாளிகள் அனைவரையும் உமது வல்லமை மிக்க கரத்தினால் தொட்டு ஆசிர்வதித்து தங்கள் நோயினால் ஏற்படும் உடல் வேதனைகளையும் மனவேதனைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளவும் நோயிலிருந்து சுகம் பெறவும் தேவையான அருளினை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் உள்ளத்திலே இருத்தி உமக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாக இந்த தவ காலத்தை தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் வாழ்ந்ததை தர வந்தேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற பலி பொருட்களோடு உம்முடைய மக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைநூல்களை கொண்டாடுகின்ற எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கின்ற விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலுமிருந்து அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.